கவர்மெண்ட்ல ஒன்றும் பண்ணலை. கவர்மெண்ட் எந்த நாளில் பண்ணியிருக்கு? இப்போ கோவிலில் பண்ணலை. டைம் அப்படியே தலை சுற்றி வந்து உட்காந்துட்டேன். 3 மணி நேரம் நின்னாங்க. அந்த முனையிலேருந்து வரேன். இங்கே வந்தோடனே இல்லை போங்க அப்படின்றாங்க. நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து இவ்வளோ தூரம் வந்துங்க 4 மணி வரைக்கும் நிற்கிறோம். 4 மணிக்கு வெடிக்காலம் நிற்கல, விடலை சுத்தமாக. நாங்கள் எதுவுமே பண்ணலங்க. தண்ணி சாப்பாடு எதுவும் கிடையாதுங்க. மயக்கம் போட்டு வீழ்ந்துட்டு தாங்க வராங்க. நாங்கள் ஒன்று கரெக்டாக விடணும். போகிற லைன் ஒன்று, வர லைன் ஒன்று விடணும். இதுலேயே போகணுமா இதுலேயே வரணுமா சுத்தமாக முடியல. எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படியே குப்பை மாதிரி அள்ளி அப்படியே தள்ளுறாங்க. கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சார். வெயில்ல மக்கள்லாம் நிக்கிறாங்க. அந்த சைடுல போடுறாங்கப்பா. ஆமாப்பா, அந்த சைடுல போடுறாங்க. ஒரே கூட்டம், போக முடியல. என்ன பண்ண கூட்டமா வரும்னு நினைச்சீங்களா? இதோட கூட்டம் நாங்க நினைச்சு பார்க்கலையே. இந்த வாட்டி அவ்வளவு கூட்டமாச்சே. இந்த வாட்டி அவ்வளவு கூட்டம். குழந்தைங்களா கூட்டம் வந்தவங்களா வெயில்ல கஷ்டப்படுறாங்களா? அதுக்கு என்னப்பா பண்ண? சாமி பார்க்க வராங்க. நம்ம வர வேணாம்னு சொல்ல முடியும். அந்த முருகர் பார்க்க வராங்க. நீங்க எத்தனை நேரமாக நின்றுருக்கீங்க? நான் 3 மணி நேரம் ஆகுது. 3 ஹவர். சாமி பார்த்துட்டீங்களா? இன்னும் இல்லையே, பார்க்கலையே. பார்க்க முடியாதே சாமி. இந்த கூட்டத்தை இந்த வேலாம் குத்தின்னு போனாதான் பார்க்க முடியும். லைன்ல போனாதான் சாமி பார்க்க முடியும். வேல் குத்துறவங்க பால் கூட தான் அவங்க ஃபர்ஸ்ட் அனுப்புறாங்க. ஆமா, அவங்க பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் அனுப்புவாங்க. எங்க பண்றாங்க? ஒரு ஆள் போனா பரவாயில்ல, கூட்டமா போகுது, யாரும் பார்க்க முடியாது. சாமிநாப்ப வந்து வெயில் அடிக்குதுல, குழந்தைங்க எல்லாம் கூட்டம் இருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படத்தான் செய்வாங்க. என்ன பண்றது? பார்க்கணும்னு வராங்கல்ல முருகர் அன்னைக்கு. செவ்வாய்க்கிழமை அதுவும் பார்த்தே ஆகணும்வாங்க. அதனால கண்டிப்பா கூட்டம் சேரத்தான் செய்யும். நீங்க முன்னேற்பெல்லாம் கரெக்டா பண்ணிருக்காங்களாக்கா? இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். சரிக்கா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஏதாச்சும் இந்த இதெல்லாம் ஷெட்லாம் போட்டு கொஞ்சம் பண்ணிருக்கலாம். வெயில்ல ஜனங்க குழந்தைங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அதனால இன்னும் எக்ஸ்ட்ராவா ஏதாவது ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கலாம். ஒண்ணுமே கிடையாது. ஒரு என்ன ஏற்பாடு கூட கிடையாது. ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது, ஒரு தண்ணி வசதி கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இவ்வளோ கூட்டம் வருது, ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட் கூட கிடையாது. கூட்ட நெரிசல்ல விழுந்து வாரினா தூக்கறதுக்கு கூட முடியல. ஒரு ஏற்பாடுமே பண்ணலை, ஒன்றுமே செய்யலை இந்த கவர்மெண்ட். இன்னைக்கு தைப்பூசத்துக்கு இவ்வளோ கூட்டம் வரும்னு இருக்கும்போது இவ்வளோ எந்த ஏற்பாடுமே பண்ணாமல் விட்டு வச்சிருக்காங்க. ஜனங்க எப்படி வருவாங்க? நாங்கள் உள்ளவே போகலையே, இங்கே தான் நிற்கிறோம். இது வரதே பெரும்பாட போச்சு. இதுக்குள்ள இன்னும் நாங்கள் சாமியை போய் பார்க்க முடியல. காலையில் கிளம்பி வந்தோம். எத்தனை மணிக்கு கரெக்டா வந்தீங்க? கரெக்டாக நாங்கள் வீட்டில் கிளம்புறப்ப 10 மணி. தண்ணி சாமினா பந்தல் இதெல்லாம் கரெக்டாக பண்ணிருக்காங்களா? எதுவுமே இல்லை. நாங்கள் வீட்டிலேருந்து பாட்டில் தான் குடிச்சிட்டு இருக்கோம். தண்ணி இல்லாத கொடுக்குறாங்களா கொடுக்கலையா? இங்கே எதுவுமே இல்லை, தண்ணியே இல்லை சுத்தமாக. வெயில்ல நிற்கவும் முடியல, ஒன்றும் சமாளிக்க முடியல. இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகும், எவ்வளோ நேரம் ஆகுனே தெரியல. இது பண்றவங்க தர்மம் பண்றவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. கவர்மெண்ட் சைடுல வச்சு கவர்மெண்ட்ல ஒன்றும் பண்ணலை. கவர்மெண்ட் எந்த நாளில் பண்ணியிருக்கு? இப்போ கோவிலில் பண்ணலை. ஆனால் பொதுவாக இவங்க இங்கே கடை வச்சிருக்கவங்க, வீடு வச்சிருக்கவங்கலாம் தர்மம் பண்ணுறாங்க. இந்து அரங்கத்தில் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு இருக்க சொல்கிறாங்க. இல்லை, தர்மம் வந்து கவர்மெண்ட்லாம் ஒன்றும் பண்ணலை, வெளியால் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பண்ணினாலும் பத்தாது, ஹெவியாக இருக்கு. இந்த போன வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப ஹெவி. அதனால தாங்க ரொம்ப கஷ்டம். யார் என்ன ஏற்பாடு பண்ணாலும் யாராலையும் சமாளிக்க முடியாது. ஆமாம், ஜாஸ்தி கூட்டம் இந்த வாட்டி. கண்ட்ரோல் பண்றதுக்கு முடியாது. அவங்களும் என்ன படத்தை ஒரு வழியாகவும் வர பொது ஜனத்தை ஒரு வழியா விட்டுருந்தா இவ்வளோ நெசிங் இருக்காது ஜனம். கவர்மெண்ட் ஒழுங்கா பண்ண சொல்லுங்க. ஆமா, சரியா பண்ணலை. இது பாபிஷாக ஆரம்பிச்சு இப்படி தானே கூட்டம் இருக்குது. இந்த வாட்டி பண்ணியிருக்காங்க, மக்கள் ஒத்துழைப்பே கொடுக்க மாட்டாங்க. அவங்கவுங்க தள்ளிக்கின்னு போகிறாங்க. கொஞ்சமாவது பால் குடம் எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வழி விட்டால் வரவங்க பொறுமையாக பார்த்துட்டு போகலாம். பால் குடம் எடுக்கிறவங்க எல்லாரும் தள்ளி விட்டு போகிறாங்க. சொன்னால் கேட்க மாட்டாங்க யாரும். கிடையாது, எப்பயுமே கிடையாது. எந்த வருஷமும் கிடையாது. மெயினில் மட்டும்தான் போடுவாங்க, இங்கே எப்பயுமே போட மாட்டாங்க. தண்ணி மட்டும் விடுவாங்க காலுக்கு. அது எல்லாமே அவங்க படி எல்லாமே எல்லாரும் பண்றாங்கண்ணா. மக்கள் தான் ஒத்துழைக்கல எதுக்குமே. 3 மணி நேரமா நிக்கிறோம். கிட்ட வந்தோன்னே சாமி பார்க்க முடியாது, வீட்டுக்கு போங்கன்றாங்க போலீஸ். எல்லாரையும் விட்டாங்க. வெறும் பால் கூட மட்டும்தான் உள்ள போதாமே, வேற யாரும் இல்லையா, வெளியில போங்கன்றாங்க. ஒரு தண்ணி கூட இல்லைங்க, மக்கள் தான் கொடுக்குறாங்க. அவங்கவுங்க வேண்டின்னு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. எங்கே பார்க்குறீங்கல்ல, நீங்களே பார்க்குறீங்கல்ல என்ன நடக்குது இங்கே. அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க, அவ்வளோதான். போலீஸ் அங்கே நிற்கிறாங்க, மற்றபடி இங்கே இருக்காங்களா பாருங்க. யாருமே ஒன்றுமே பண்ணல. டைம் அப்படியே தலை சுற்றி வந்து உட்காந்துட்டேன். 3 மணி நேரம் நின்னாங்க. அந்த முனையிலேருந்து வரேன். இங்கே வந்தோடனே இல்லை போங்க அப்படின்றாங்க. பால் எடுத்து போகிறவங்களுக்கு சரியான வழி இல்லை.
அவங்க நடந்து போகிறது எவ்வளோ சிரமப்படுறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்குது. மக்கள் உள்ளே போக முடியல, வந்து ரிட்டர்ன் தான் போயிட்டு இருக்காங்க பாதி பேர். நீங்க எப்போ வந்தீங்கன்னா? இப்போ தான் வந்தோம். உள்ளே போவோமா வேணாமா யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா உள்ளே போனால் திருப்பி வர முடியுமா குழந்தைங்களாம் வச்சுட்டு அதுக்காக யோசிச்சுட்டு இருக்கோம். அப்ப இந்து அறநிலையத்துல எல்லாமே கரெக்டா பண்ணல சொல்றீங்க நீங்க? இந்த அறநிலையத்துலேருந்து பண்ணுறாங்க, ஆனால் இன்னும் ப்ராப்பராக பண்ணலை. மாலை போடுறவங்க பால் குடம் தான் 4 மணிலேருந்து நிற்கிற உடலை சாமி பார்க்க உள்ள. நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து இவ்வளோ தூரம் வந்து 4 மணி வரைக்கும் நிற்கிறோம். 4 மணிக்கு வெடிக்காலம் நிற்கல உடலை சுத்தமாக நாங்கள் போலீஸ் ஏற்பாடுலாம் கரெக்டா பண்ணல? எதுவுமே பண்ணலங்க. தண்ணி சாப்பாடு எதுவும் கிடையாதுங்க. இல்ல சாமினா பந்தல் மயக்கம் போட்டு வீந்துட்டு தாங்க வராங்க. நாங்கள் முன்னாடி போட்டு வாட்டி வதைக்கிறாங்கப்பா உள்ள விடாம. ரொம்ப கஷ்டமாகுது. வெயிலாது, அப்படி ஒரு வெயில். இதில் வந்து போட்டு நெருக்க ஜனம். ஒன்று கரெக்டாக விடணும், போகிற லைன் ஒன்று வர லைன் ஒன்று விடணும். இதுலேயே போனோமா இதுலேயே வரணுமா சுத்தமாக முடியல. யார் இப்படி இந்த மாதிரி நெருக்கடிலாம் இந்த மாதிரி இந்த போன வருஷம்லாம் கூட இந்த மாதிரிலாம் இல்லைப்பா. ரொம்ப இந்த வருஷம் ரொம்ப டார்ச்சராக இருக்கு. பொதுமக்களுக்கு ஒரு வழியா? ஆமா. சாமி பார்க்க அந்த 100 ஒரே வழிதானா? எல்லாம் 10 விட்டுறாங்கப்பா. 10 அப்படியே நான் என்ன சொல்றேன், தனித்தனியா வழி பண்ணி கூட ஒரு அளவுக்கு விட்டா அந்த அளவுக்கு இருக்கா ஜனம். பால் குடமும் அதுலயே போனோமா, மக்களும் அதுலயே போனோமா. இந்த இது ஒரு வழி போற வழி தனியா இல்ல, வர வழின்னு தனியாவே இல்லை. இங்கே வந்து நாங்கள் எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்டதே இல்லை. எங்கள் பாப்பாலாம் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாலே. நாங்கள் இப்போ சாமி கூட பார்க்கணும், ஆனால் எதுக்காகவே எங்களுக்கு தரிசனம் கொடுத்துருச்சு சாமி. அந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டுட்டோம். இல்லை முன்னாடி எதனாச்சும் ஒரு கயிறு கட்டி எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படியே குப்பை மாதிரி அள்ளி அப்படியே தள்ளுறாங்க. கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சார். இன்னைக்கு தைப்பூசம் இல்லை, ஒரு 300 பேருக்கு 500 பேருக்கு தைப்பூசம் பிரசாதம் போட்டாங்கன்னா கரெக்டாக அந்த 100 பேருக்கு தான் சொல்லிட்டு ஒரு ஆளை உள்ளார மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இவ்வளோ நேரம் வரைக்கும் கெஞ்சி கூத்தாடிட்டு 12 மணிலேருந்து நாங்கள் கெஞ்சி கூட்டுறப்போம் ஒரு 10 பேர். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அது கவர்மெண்ட் பார்த்து கோயிலுக்காரவங்க பார்த்து எங்களுக்கு சரி பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி எதனாச்சும் செஞ்சுருந்தா நாங்கள் செஞ்சுருப்போம். நான் வீட்டில் இருந்தால் கொண்டு வந்து செய்ய முடியும்னு ஒரு சில சொல்கிறாங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ண முடியும்? பொதுஜனங்க நாங்கள் என்ன பண்ணுறது? அதுதான் எங்களுக்கு தெரியல. நாங்கள் இங்கே 7 மணிக்கு வந்தோம் சார், இன்னும் சாமி பார்க்கல. காலையில் 7 மணிக்கு வந்தோம், இன்னுமே சாமி பார்க்கல. இங்க இன்னும் உள்ள எங்க அம்மா இருக்காங்க, போட்டு தள்ளுறாங்களே. இந்த பொண்ணு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. அதனால அவளை அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு நான் கிளம்பிட்டேன். கவர்மெண்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம தனிப்பட்ட மனுஷால் தான் கொடுக்குறாங்க. அந்த பக்கம் தண்ணி யார் கொடுக்குறான்னு தெரியல, ஆனால் கடைங்கள ஃபுல்லாக தராங்க. அதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் என்னன்னா நம்ம ஜனங்க கொஞ்சம் பொறுமையாக போனால் நம்ம சாமியை நிம்மதியாக பார்க்கலாம். அடிச்சு பிடிச்சி ஓடுறாங்க, அதுவும் தப்பு தானே.